பிரதமருடைய ரோட் ஷோவில் பங்கேற்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் தற்போது அங்கே நாகர்கோவிலுக்கு வந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தலுக்கு முன்னதாக குமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் பகுதியில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே அவர் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பேசிய நிலையில் தற்போது அவர் நாகர்கோவிலில் ரோட் ஷோ மேற்கொள்ள இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 வாரத்திற்கு முன்னதாக சென்னையில் இதற்கான திட்டமிடல் நடைபெற்ற நிலையில் நேரமின்மை காரணமாகவும் பல்வேறு திட்டமிடல் மாற்றம் ஏற்பட்டதன் காரணமாகவும் அந்த ரோட் ஷோ ஒத்திவைக்கப்பட்டது. விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சிவமணி, விவரம் என்ன? நாகர்கோவில் பகுதியில பிரதமருடைய ரோடு ஷோ நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தற்போது ரோடு ஷோ நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு பிரதமர் வந்தடைந்திருக்கிறார். பிரதமரை தமிழக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜகவினுடைய தற்போதைய தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் வரவேற்றிருக்கிறார்கள். தற்போது அந்த ரோடு ஷோ துவங்கக்கூடிய வேப்பமூடு சந்திப்பு பகுதியை வந்தடைந்திருக்கிறார் பிரதமர். இந்த பகுதியில காமராஜர் சிலை அமைந்திருக்கிறது. அந்த காமராஜர் சிலை படமும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காமராஜர் படத்திற்கு பிரதமர் மோடி அந்த மலர் தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. பிரதமர் மோடியை தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வரவேற்றிருக்கிறார்கள். மோடியை பார்த்து அந்த பகுதியில் குழுமி இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் கையெழுத்து வரைக்கூடிய காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த ரோடு ஷோ நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு அந்த பகுதியில இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பாஜக அதிமுக நிர்வாகிகளை பார்த்து அவர் சந்தித்து அவர்களுக்கு கைகூப்பி வணக்கம் செலுத்தி வருகிறார். அவர்களை அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய நிகழ்வு தற்போது நடைபெற்று வருகிறது. பொதுமக்களை பார்த்தும் பிரதமர் கைகூப்பி அவர்களிடம் ஆதரவு திரட்டக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறுகிறது. பிரதமரை நோக்கி அவர்கள் மலர் தூவி அந்த அவருக்கான மரியாதையை செலுத்துகிறார்கள். ஏராளமானவர்கள் கூடியிருக்கிறார்கள். கையில் தாமரை மலரை போன்ற அந்த விசிறியை ஏராளமாக வைத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாம எடப்பாடி பழனிசாமி மற்றும் பிரதமர் மோடி இருக்கக்கூடிய அந்த பதாகைகளை ஏந்தியவாறும் மக்கள் கூடியிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுமையாக அதிமுக மற்றும் பாஜக தலைவர்கள் இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள், பதாகைகள், அதோட பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமரை நோக்கி அவர்கள் அந்த மலர்களை தூவக்கூடிய காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் தற்போது அந்த இதுல இருக்கக்கூடிய, அதாவது அந்த பகுதியில் இருக்க வேப்பமூடு பகுதியில் இருக்கக்கூடிய காமராஜர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியில குழுமி இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதியில குழுமி இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கையெழுத்தவாறு தற்போது காமராஜர் சிலையை நோக்கி செல்லக்கூடிய பாரத பிரதமர் மோடி அங்கே தனது காலணிகளை கலைந்து விட்டு அந்த இருக்கக்கூடிய அந்த படத்திற்கு வணக்கம் தெரிவித்து மரியாதை செலுத்துகிறார். மரியாதை செலுத்தி பூக்களை தூவி காமராஜருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இங்கிருந்து அந்த பேரணி, வாகன பேரணி அப்படிங்கிறது துவங்க இருக்கிறது. அந்த வாகன பேரணியில பிரதமர் மோடியோடு அந்த அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோருடன் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. தொடர்ந்து பாரத பிரதமர் மோடியை தொடர்ந்து அந்த படத்திற்கு, அவருடைய காமராஜர் படத்திற்கு அவர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கிறது. அந்த வாகனத்துல, திறந்த வழி வாகனத்துல ஏறக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வாகனத்தில் ஏறி பொதுமக்களை பார்த்து கையசைத்து ஆதரவு திரட்டி வருகிறார். தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 22 தொகுதிகளுக்கும் அதிமுக, பாஜக, அமமுக உள்ளிட்ட அவருடைய கூட்டணி கட்சிகள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர்களை பிரதமர் மோடி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார். பாரத பிரதமர் மோடியோடு எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்டோர் இருக்கிறார்கள். அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணன் இடம்பெற்றிருக்கிறார். வாகனம் அங்கிருந்த வாகன பேரணி தற்போது இங்கிருந்து துவங்குகிறது. வேப்பமூடு சந்திப்பு பகுதியில இந்த காமராஜர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பிறகு இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வாகன பேரணி நடைபெற இருக்கிறது. 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு முழுமையாக பொதுமக்களுடைய 2 புறங்களிலும் பொதுமக்களுடைய கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. அடுத்தடுத்து, அதாவது தலைவர்கள் சிலை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. வாகன பேரணி தற்போது துவங்கி இருக்கிறது. பொதுமக்கள் அந்த பிரதமரை பார்த்து அவரை தங்கள் பகுதிக்கு ஈர்க்கக்கூடிய அளவில் அவர்கள் சத்தம் போடக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. சாலை முழுவதுமாக மலர்களை தூவி அவருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய பொதுமக்கள் அடுத்து இந்த பகுதியை அடுத்து, அதாவது மணிமேடை சந்திப்பு குமரி, தென்காசி, நெல்லை மாவட்ட என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தற்போது காமராஜர் சிலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தி இருப்பதும் கவனிக்கத்தக்கது. நாகர்கோவில் பகுதியில் ரோட் ஷோ மேற்கொள்ள இருக்கக்கூடிய
பாரத பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கக்கூடிய விதமாக அங்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் அங்கு திரண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் தற்போது ரோட் ஷோவுக்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இரு பக்கத்திலும் என்டிஏ ஆதரவாளர்கள் தற்போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமருடைய ரோட் ஷோவில் இபிஎஸ், நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். கன்னியாகுமரி, நாகை, தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் போட்டியிடக்கூடிய என்டிஏ வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டக்கூடிய விதமாக இந்த பரப்புரை அங்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ரோட் ஷோ செல்வதன் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, பாஜகவுடைய வியூகங்கள், பிரதமருக்கு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கை மேலும் ஊக்கப்படுத்த முடியும். இதன் மூலமாக வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பாஜக இந்த பிரச்சார வியூகத்தை பின்பற்றுகிறது. நாகர்கோவில் வேப்பமூடு பகுதியிலிருந்து இந்த பரப்புரை தொடங்கி ஏறக்குறைய 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ செல்ல இருப்பதும் சென்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. 2014 முதல் தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி அப்போது பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டு தேர்தலை சந்தித்த அந்த முதல் தேர்தலிலேயே கன்னியாகுமரியில் பரப்புரை என்பது மேற்கொள்ளப்பட்டது. அப்போது பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரிக்கு வந்து பரப்புரை மேற்கொண்டிருந்தார். அதே போன்ற மீண்டும் ஒரு யுக்தி தான் இப்போது மேற்கொள்ளப்படுகிறது. 2014 கன்னியாகுமரி மக்களவை தொகுதியுடைய வேட்பாளராக போட்டியிட்ட பொன் ராதாகிருஷ்ணன் அப்போது வெற்றி பெற்றார். இந்த வெற்றி வியூகம் என்பது அப்போது என்டிஏ கூட்டணிக்கு மிகுந்த குறிப்பாக குமரி மாவட்டத்தில் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துகிறது. தொடர்ச்சியாக அந்த இடத்தில் தங்கள் இருக்கக்கூடிய செல்வாக்கை மீண்டும் நிலைநிறுத்தக்கூடிய விதமாக ஒவ்வொரு தேர்தலின் போதும் 2014, 19, 24 போன்ற 3 தேர்தல்களிலும் அந்த கன்னியாகுமரி, நாகர்கோவில் போன்ற தென் மாவட்டங்களை குறிவைத்து தொடர்ச்சியாக பாஜக தங்களுடைய பரப்புரை வியூகத்தை மேற்கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. இணைகிறார் நம்முடைய சிறப்பு செயலர் சிவமணி. இப்போ கன்னியாகுமரிக்கு தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் முக்கியத்துவம் தருவதற்கு காரணம் என்ன? ஏற்கனவே அங்கே பொன் ராதாகிருஷ்ணன் மாதிரியான மூத்த தலைவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ நயினார் நாகேந்திரனும் அந்த பகுதியோட மண்ணை சேர்ந்தவர்கள் தான். இந்த பிரச்சார வியூகம் கன்னியாகுமரியில் ரோட் ஷோ, ஏன்னா சென்னையில் கூட அவங்க பண்ணலை, இப்போ கன்னியாகுமரியில் மேற்கொள்வதற்கான காரணம் என்ன? ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன? பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகளுடைய பலம் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சி இங்கே, அதாவது திராவிட கட்சிகளை விட அதிமுக, திமுகவை விட அதிக அளவு செல்வாக்கு மிகுந்த பகுதியாக இந்த கன்னியாகுமரி மாவட்டம் விளங்குகிறது. பத்மநாபபுரம் சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த பகுதியிலிருந்து முதலாவதாக. தொடர்ந்து பாராளுமன்றத்திற்கும் அவர் பொன் ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்டு 2 முறை மத்திய அமைச்சராக பதவி வகித்து வந்திருக்கிறார். தேசிய கட்சிகள் திராவிட கட்சிகளை விட அதிக செல்வாக்கு படைத்த இந்த பகுதி அப்படிங்கிறதுனால இந்த பகுதிக்கு கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக கன்னியாகுமரியில் ஏற்கனவே பாரத பிரதமர் கடந்த முறை வந்திருக்கும் போது தியானம் 2 நாட்கள் தங்கியிருந்து தியானம் உள்ளிட்ட நிகழ்வுகளில் பங்கேற்று இருந்தார். 6 சட்டப்பேரவை தொகுதிகளாக கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கக்கூடிய நிலையில கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதியில இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வாக்கு அதிகமாக இருந்தாலும் கிழக்கே வர வர பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கு அதிகமாக காணப்படுகிறது.